இந்த சிக்கன் பாக்ஸ் அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இரண்டாவது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரும்போது மஞ்சள் காமாலை, அதாவது ஹெப்படைட்டிஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஹெப்படைட்டிஸ்னால் லிவர் பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. வைரஸ் நிறைய வகைப்படுது. எப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, இ அப்படி நிறைய வகைகள் இருக்குது. இதில் ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது ஹெப்படைட்டிஸ் சி அண்ட் இ அப்படின்னு சொல்கிறோம். ஹெப்படைட்டிஸ் பி எல்லாத்துக்கு மேலே ஆபத்தானது. கைகளை அடிக்கடி நம்ம கை கழுவிட்டு வந்தாவே நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறோம். சால்ட் வாட்டர் கார்கிளிங் அண்ட் வேரிங் எ ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாமே நம்ம கோவிட் நமக்கு நிறையாவே கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக நிறைய பேர் அதை மறந்துட்டு பழைய வாழ்க்கை நிலைமைக்கு திரும்புறதை நம்ம பார்க்குறோம். வணக்கம், நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இப்பொழுது நம்ம இந்த கோடைகால நோய்களை பற்றி பேசிட்டு வரும்போது என்னால் சில முக்கியமான வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸை சொல்லாமல் இருக்க முடியல. அதில் இந்த சிக்கன் பாக்ஸ் அதை நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இரண்டாவது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரும்போது மஞ்சள் காமாலை, அதாவது ஹெப்படைட்டிஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது ஹெப்படைட்டிஸ்னால் லிவர் பாதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதுக்கு பேர் தான் ஹெப்படைட்டிஸ் சொல்கிறோம். ஹெப்பாட்டிக்னா லிவர் சம்பந்தமாக, கல்லீரல் சம்பந்தமாக அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைரஸ் நிறைய வகைப்படுது. எப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, இ அப்படி நிறைய வகைகள் இருக்குது. இதில் ரொம்ப ஆபத்தாக இருக்கிறது ஹெப்படைட்டிஸ் சி அண்ட் இ அப்படின்னு சொல்கிறோம். ஹெப்படைட்டிஸ் பி எல்லாத்துக்கு மேலே ஆபத்தானது. ஆபத்தே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலத்தோட முழுமையாக சுகம் கொடுக்கறது, குணமாகிறது ஹெப்படைட்டிஸ் ஏ. அது சாதாரணமாக பார்க்குறோம். இப்போ நாம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது எதுன்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ எப்படி இருக்கும், ஹெப்படைட்டிஸ் பி, சிஇ எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாமே ஒரு கம்யூனிகபிள் டிசீசஸ் தான். அதனால் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வாட்டர்லேயோ உணவு பழக்கத்துலேயோ இருந்து பரவுகிற வியாதிகளில் இந்த ஹெப்படைட்டிஸும் ஒன்று. ஆனால் காமாலை அப்படின்னாலே நம்ம ஊரில் நிறைய நோய்களை காமாலை புழுன்னு சொல்லிடுறோம். அது ரொம்ப மனசோர்வாக ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறவனுக்கும் சோகம் பிடிச்சிருக்குப்பா, அதுக்கு பேர் சோக காமாலை. இன்னும் ரத்தமே இல்லாமல் ரத்தம் சுண்டி போய் இருக்கிறதுக்கு பேர் வெள்ளை காமாலைன்னு சொல்கிறோம், அனீமியா. இன்னொரு காமாலை இருக்குது, ஊது காமாலைன்ட்டு. அதை உடம்பெல்லாம் வீங்கி போய் இது குழந்தைங்களுக்கு வழக்கமாக வரும், குவார்ஷியார்கார் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் ஊது காமாலை. இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு வைரஸ் கிருமினால் பாதிக்கப்படுற ஒரு காமாலைக்கு பேர் மஞ்சள் காமாலை, ஜாண்டிஸ், எல்லோ ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாதிக்கப்படும் போது இது எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரியே தான் இந்த நோயாளிகளும் ஃபீவரு, தலைவலி, பாடி பெயின், வாமிட்டிங், சரியானபடி சாப்பாடு ஏற்றுக்காமல் இருக்கிறது, இப்படி ஒரு ஜென்ரல் கம்ப்ளைண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. நோயாளிகள் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு டாக்டர்கிட்ட இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு டாக்டர்கிட்ட இருப்பாங்க, இப்படியே 2-3 நாள் ஓடிடும். ஸோ இதுக்கு பேர் இந்த வைரீமிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா 5வது டாக்டர் 4வது நாள் 5வது நாள் போகிற டாக்டர் பார்த்தோன்னா, என்னம்மா அவனுக்கு மஞ்சக்காமால் இருக்கே அப்படின்னு அந்த டாக்டர் அவங்களுக்கு ராசியான டாக்டர் ஆகிடுறாரு. எதுக்காக இப்படி நான் சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அந்த டாக்டர் சொல்லவே இல்லைங்க மஞ்சக்காமால்ன்ட்டு, முதல் நாளே போனோம் அப்படின்ட்டு. முதல் நாளில் அந்த வைரீமிக் ஃபேஸில் இருக்கும்போது அந்த லிவர்னுடைய பாதிப்பு பெருசாக இருக்காது. ஒரு ஜென்ரல் வைரல் ஃபீவர்னுடைய சிம்டம்ஸ் தான் இருக்கும். இது ஜென்ரல் கான்ஸ்டிடியூஷனல் சிம்டம்ஸ் ஆஃப் எனி வைரல் இன்ஃபெக்ஷன் இன்க்ளூடிங் வைரல் ஹெப்படைட்டிஸ். அது கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த வைரஸ் தேடி உடம்பெல்லாம் ரத்தம் உடம்பு பூரா சுற்றிட்டு வந்துட்ட பிறகு அது லிவரில் செட்டில் ஆகும்போது தான் அது நோயாளிக்கு அது மஞ்சள் காமாலையாக தெரியுது. எனவே நம்ம
சுத்தமாக இருக்கணும், கொதிக்க வச்ச தண்ணியை குடிக்கணும், அசுத்தமான பொருள்களை உண்பதை தவிர்க்கணும், எந்த பொருளையும் நல்லபடியாக சுத்தம் பண்ணாமல் சாப்பிட்றத தவிர்க்கணும். கைகளை அடிக்கடி நம்ம கை கழுவிட்டு வந்தாவே நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து நம்ம காப்பாற்றிக்கிறோம். ஸோ இந்த ஹேண்ட் வாஷ், சால்ட் வாட்டர் கார்கிளிங் அண்ட் வேரிங் எ ஃபேஸ் மாஸ்க் இதெல்லாமே நம்ம கோவிட் நமக்கு நிறையாவே கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ சமீப காலமாக நிறைய பேர் அதை மறந்துட்டு பழைய வாழ்க்கை நிலைமைக்கு திரும்புறதை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோமோ அதை கொஞ்ச நாளைக்காவது, கொஞ்சம் வருடங்களுக்காவது நம்ம தொடர்ந்து கடைப்பிடிச்சோம்னா நிறைய இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு, ஏன் டிபிலேருந்து கூட ஒரு தப்பிச்சுக்கலாம். ஏன்னா டிபி கிருமியும் காற்றுல பறந்து ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர்கிட்ட போகிற கிருமி தான். ஸோ இந்த மாஸ்க் போடும்போது நிறைய நன்மைகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் மூச்சு அடைக்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் அதனுடைய பயன்களை நம்ம பார்க்கும்போது நல்லது. அதுக்குன்னு ஒரே மாஸ்க்கை வாரக்கணக்கில் போடக்கூடாது. அட்லீஸ்ட் அன்றாடம் நம்ம ஆக்டிவாக வெளியில் போயிட்டு வேலை நேரத்துலையாவது ஒரு மாஸ்க் ஒரு நாளைக்குன்னு போட்டுக்கணும். அது எப்படி அணிவது என்பது உங்களுக்கே தெரியும். ஆகவே மாஸ்க்கு திருப்பியும் நம்ம அணிவதை நம்ம கடைப்பிடிச்சா நிறைய வைரஸ் காய்ச்சல்லேருந்து நம்ம விடுதலை பெற்றுக்கலாம். முக்கியமாக இந்த ஸ்வைன் ஃப்ளூவெல்லாம் இருக்குது, இப்போ எனி காமன் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது, இதிலிருந்தெல்லாம் நமக்கு ஒரு நல்ல விடுதலை கிடைக்கும். ஸோ இந்த ஜாண்டிஸ்ன்னு வரும்போது நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் நான் சொன்ன பிரகாரம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸு. பாக்டீரியா வரும், அமீபியாசிஸ் வரும், சில சமயங்களில் ஆல்கஹால், அதுதான் நம்பர் 1 எனக்கு தோணுது. ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் அது ரொம்ப டேஞ்சர். அதனால் எனவே இதை நிமித்தமாவது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஸோ ஆல்கஹால் சாப்பிட்றத கண்டிப்பாக நம்ம தவிர்த்துட்டாலே அந்த ஆல்கஹால் வரக்கூடிய நிறைய நோய்களை நம்ம காப்பாற்றிக்கலாம், அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், மறக்கவே கூடாது. சில சமயங்களில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரக்ஸு, மாத்திரைகள் வேறு எதுக்கோ சாப்பிட்டுருப்போம், அது அந்த லிவரை பாதிச்சிருக்கும். அதனால் அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ ட்ரக் இன்டியூஸ்டு ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கோடை காலத்தில் இந்த வைரல் ஹெப்படைட்டிஸில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொருத்தரும் நமக்கு அந்த வைரஸ் தாக்கம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணும்போது அதனுடைய ஆன்டிஜன் ஆன்டிபாடி டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கும்போது இது ஹெப்படைட்டிஸ் பி இருக்குதா, சி இருக்கா, இ இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த ஹெப்படைட்டிஸ் பியை நம்ம ஒரு வேக்சினேஷன் மூலமாக வராமல் தடுத்து கொள்வதற்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கலாம். எனவே இதை இப்போது ரொம்ப கட்டாயமாக்கிட்டாங்க நிறைய ஒர்க் பிளேஸ்லெல்லாம். ஒரு மாணவனோ இல்லது ஒரு முதலாக அப்போ தான் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகுதோ அந்த மாதிரி எல்லாம் சமயத்தில் அவங்க இதை ஒரு கேள்வியாகவே கேட்டுடுறாங்க. ஹெப்படைட்டிஸ் அந்த மஞ்சக்காமாவில் தடுப்பூசி போட்டுட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் அதில் சில சமயங்களில் பொய்யா கூட ஆமாம் போட்டோன்னு சொல்லிடுறாங்க. அதனுடைய சீரியஸ்னஸ் தெரியாமல் அப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வைரஸ் தாக்கம் இருக்கா இல்லையான்னு ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு, இல்லைன்னா அது நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக மினிமம் ஒரு 3 டோசஸ் போடணும். 0 டே, 30 டே அண்டு டே 180, 6 மாதம். ஸோ இந்த 3ஐயும் போட்டுட்டு பிறகு தான் அதனுடைய முழுமையான பாதுகாப்பு நமக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பூஸ்டர் டோஸாக 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அக்கார்டிங் டு தி ஆன்டிபாடி லெவல் நம்ம அதை டிசைட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ அந்த வேக்சினேஷனை போடுறத பழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். உணவு பழக்கங்களை சுத்தமானதாக சாப்பிட்றதுக்கு நம்ம முடிவு எடுக்கணும். மஞ்சக்காமாலைன்னு வந்துட்ட பிறகு மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் இதற்கான கரெக்டான காரணங்களை கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா மஞ்சக்காமாலையுமே ஒரே வியாதினால் வரல. வைரஸு, பாக்டீரியா, டிபி எல்லாம், ஈவன் கேன்சர் கூட ஜாண்டிஸாக வரும். முக்கியமாக இந்த பித்தப்பையிலோ பித்த குழாயிலையோ லிவர்லேயோ இந்த கேன்சர் கட்டி உருவாகும் போது நிறைய சமயங்களில் அது ஜாண்டிஸாக கூட முதல்ல பேஷண்ட்டு கண்டுபிடிப்பாங்க. எனவே மஞ்சக்காமாலையை நம்ம லைட்டாக எடுத்துக்காமல் மருத்துவருடைய பார்வையில் வச்சு வைத்தியம் பண்ணும்போது அதனால் முழுமையான தீர்வு நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.